அடி பலமா விழுந்துருச்சோ. ஹாய். இல்ல the beautiful lady. ஆளுகள் நடைய ஆடுற மாதிரி தான் கிடையாது பாத்தீங்களா? சூப்பர் ஃபிகர் அவ. ஹாய் ஜிஜிலி பா. ஹாய் போயிட்டு வந்துட்டி. ஹாய் போயிட்டு வந்தியா? குண்டி கழுவுனே இல்லையா? அப்புறம் கழுவு இத வாங்கி தொடச்சு விட வேண்டியது. கழுவுலன்னா வாட வராதா? அது மணக்க சீ கருமோ. ஐயோ பிடிச்சவளா இருந்தா எதா இருந்தாலும் மணக்கத்தே. மணக்கம் காச்சறவ ஆளுகளை மண்டையில முகர கட்டிங்க பாருங்க. கழுத மூத்திரமும் இனிக்குமா? இப்ப யார கழுதங்கறீங்க? அட பேச்சுக்கு சொன்னேன். தேவலாம பேசாதீங்க மிஸ்டர் ஹரிகரன். என்ன தேவலாம பேசுறீங்க நடக்கிறது வேற மாதிரி ஆயி போயிடும். புருஷன் பேரை சொல்ற அளவுக்கு தைரியமா இருக்கு உங்களுக்கு? யாரு புருஷன்? யார் நீங்க? எனக்கு புருஷனா? சோத்துல வஸ்து வச்சு போட்டு தள்ளி போடுவே. ஏய் தங்கவேல எனக்கு அட்வான்ஸ் கொடுக்கும்போது சொல்லி தான் கொடுத்தாங்க. என்னன்னு கொடுத்தாரு? இன்னைக்கு நைட் 10 மணில இருந்து விடிய காலம் 6 மணி வரைக்கும் செய்யப்பிரியா தான் உனக்கு பொண்டாட்டி மாதிரி. நீ என்ன வேணாலும் செய்யலாம்னு சொல்லித்தான் அட்வான்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் செய்வேன். என்ன செய்வ? என்ன வேணாலும் செய்வேன். உன்னை நான் செய்ய விட மாட்டேன். உன்னை காதலிப்பேன். நான் உன்னை வெறுப்பேன். உன்னை கற்பழிப்பேன். நான் உன்னை கெடுத்து விடுவேன். ரெண்டும் ஒண்ணுதான். ஏய் காதல் நீயே கெடுத்துட்டீன்னா எனக்கு சவரி. நீ கற்பழிக்க விடாம நான் கெடுப்பேன்னு. நான் உன்னை கெடுப்பேங்கறே அப்புறம் உன்னை நான் கெடுக்க விட்டாதானே எனக்கு பேக்ரவுண்ட் அதிகம் தெரிஞ்சுக்க. சூப்பர். உன் பேக்ரவுண்ட் பார்த்து தான் மூட் ஆயிட்டேன். எக்ஸ்கியூஸ் மீ நான் பேக்ரவுண்ட் இத சொல்லல. என் பேக்ரவுண்ட் இந்த 4 பேர் யார் தெரியுமா? 4 பேர்ல 3 பேர் ஓடிட்டா மத்தியா? எல்லாம் ஒண்ணுக்கு வந்துருச்சு போயிட்டாங்க. ஒண்ணுக்கு ஒண்ணுமில்ல. ஆத்திரத்தை அடக்கனால மூத்திரத்தை அடக்க முடியாது. என்னையும் உன்னையும் தனியா சந்தோஷமா இருக்கணும் விட்டுட்டு தான் போயிருக்காங்க பிள்ளை. யாரையா நீ முத சந்தோஷமா இருக்க வர்றேன்னு சொல்ற? ஏய் கைய பிடிச்சு மிஸ்டர் ஹரிகரன் கைய நீட்டிங்க கைய ஒடிச்சு புடுவே. ஏய் என்ன பேரை சொல்லி கூப்பிடுறீங்க? என்ன நீ என்ன பெரியாளா நீங்க? ஏய் என்ன ஏற வேணா. அடிக்காத ஒரு ஆம்பளை பையல நெஞ்ச புடிச்சு தள்ளுற நீ மேடையில. நீ சரியான ஆம்பளை. ஐயோ அடிச்சு விடாத. ஒண்ணும் பிரச்சனை கிடையாது. தூக்கிட்டுல அலைய வேண்டியது இல்ல. லவக்கு அந்த காம்போ அடிச்சாரு. ஏற்கனவே பிரஷர் இங்கிட்டு தூக்கி அங்கிட்டு உருட்டி விட்டா போதும். ஆஸ்பத்திரி அப்படியா? அதான் ஜிஹெச் லவக்கு காம்போ அடிச்சாருல இருந்து. பாத்துக்க பா எனக்கு லோ பிரஷர் வேற இருக்கு. கிறுன்னு விழுந்தாலும் விழுந்து. பரவாயில்ல. அது அந்த பிரஷரை நான் இப்ப சரி பண்றேன் பா. ஒரு பிரஷரை நீ சரி பண்ண வேண்டாம். நான் குடுக்குற பிரஷர்ல அந்த பிரஷரே ஒன்னால தான் வந்துச்சு எனக்கு. நான் குடுக்குற பிரஷர்ல ஹை பிரஷர் ஆயிடும். பிரஷர் வந்துச்சு நான் ஹை பிரஷர் ஆக்கி விடாத. சரி வா. ஆளுகளை பாருங்க. ஏய் மேல கைய வச்ச. அப்ப கீழ வைக்கவா? மேல வச்சா தப்புங்கற கீழ வர வைப்பியா? இல்ல ஒவ்வொருத்தர் டேஸ்ட் ஒரு மாதிரி என்ன தெரிஞ்சிட்டு வைக்கலாமே. சபையில வந்து மேல சபையில மேல வைக்கலாம். யாரு? சபையில வந்து கீழ வைக்க. பொம்பளை பிள்ளையா லட்சணமா நடந்துக்க. உன்னை உச்சரிக்கிறேன். டேய் எச்சரிக்கிறேன். வேண்டாம் என் குணம் ஒரு மாதிரியான குணம். ஏலனே என்ன பண்ணுவ? வேற மாதிரி ஆக்கிடுவேன். நீ வேணா என்னை தள்ளி பாரு. வேற வேண்டாம். போ. நான் தள்ளறேல நீ என்னை தள்ளு. ஏய் நீ தள்ளியா முத. நான் உன்னை கைய பிடிச்சு நான் தள்ளறேல. நீ தள்ளு பகிரங்கமா. நானும் நெஞ்ச பிடிச்சு போங்க. சீக்கிரம் புடுக்குன்னு தள்ளு. கேளுங்க. அது எவ்வளவு எதிர்பார்ப்போட இருக்கு. தள்ளுங்கன்னு காலை விரிச்சுக்கிட்டு நிக்குது. ஏய் தள்ளியா முத. நானும் நெஞ்ச பிடிச்சு தள்ளு. அதான் நானும் சொல்றேன். அப்ப தெரிய வேண்டியதானே. எங்க நம்ம ரசிகர் உங்களுக்கு எனக்கு பொதுவான ரசிகர் தான் பிரச்சனை. தள்ளுவேங்கறீங்க. அவங்கள சாட்சியா வச்சு தள்ளியா. ஏய் நான் தள்ளி புடுவேன். வேண்டாம். சீக்கிரம் மணி ஆயிட்டு இருக்கு சீக்கிரம் தள்ளு. என்னன்னு எனக்கு ஆசை இருக்குது. ஆனா குடும்பம் தடுக்குது. எந்த குடும்பம்? வேலைய பாரியா. நான் நெஞ்ச பிடிச்சு தள்ளுறது ஒரு பெரிய விஷயம் இல்ல. ஆனா அது நாகரிகம் அல்ல. ஒரு சபையில ஆம்பளை பையன் செய்யக்கூடாது. உள்ள வேணா செய்யலாம். அது தப்பு இல்ல. உள்ள செய்வியா? மேடையில செய்யக்கூடாது. மேடையில செய்கிறதோட வச்சுக்கற உள்ள செஞ்சா. பொம்பளை பிள்ளை ஆம்பளை பிள்ளை நான் அடக்கமா பேசு. நீங்க முத அடக்கமா பேசுங்க. வாய்க்கு வாய் எழுத்து பேசுற. அப்படிதான் பேசு. என்ன பண்ணுவ? என்ன? பொம்பளை இப்படி பேசினா குடும்பம் மசூல் கூட விளங்காது. ஐயா ஆம்பளை இப்படி பேசினா அட்டை தருத்துறோம். ஏய் ஆம்பளை பேசினா அது சரித்துறான். பொம்பளை பேசினா தான் தருத்துறோம். பொம்பளை பேசினா தான் அட்டை தருத்துறான். மாத்தி சொல்றீங்க நீங்க. நான் உண்மையை சொல்றேன். நானும் உண்மையை தான் சொல்றேன். சொல்றேன் எவ்வளவு நீ பேசினாலும் என்ன செஞ்சாலும் எத்தனை வருஷங்கள் ஆனாலும் ஆணுக்கு பெண் அடங்கித்தான் போகணும். அதான் சட்டம். தான் ஆண் அடிமையா இருக்கணுமே தவிர ஆணுக்கு பெண் அடிமையா இருக்க கூடாது. தப்பு. ஆள பிறந்தவன் ஆண்மகன். அக்க பிறந்தது பொம்பளை. அடங்கி போறவதான் பொம்பளை. ஒரு ஆம்பளை தலை நிமிர்ந்து நடக்கிறதுக்கு தலை குனிஞ்சு நடக்கிறதுக்கு பொம்பளை நாங்க தான் காரணம். அது தெரியும். நாங்க நினைச்சவங்க எவ்வளவு பெரிய நல்லவனா இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல கெட்டவனாக்க முடியும். எவ்வளவு பெரிய கெட்டவனா இருந்தாலும் ஒரு நொடி பொழுதுல நல்லவனாக்க முடியும். கெட்டவனா தான் நல்லவனா ஆக்கவே முடியல. ஏன்னு தெரியல. ஏய் பைத்தியமே அது நல்ல விஷயம். நீ பைத்தியம். உன்னை தான் சொல்றேன் பைத்தியம்னு. எதுக்கு நீ பைத்தியங்கற? ஒரு ஆண்மகனோட போட்டி ஓட்டு ஒரு பெண்மகள் ஜெயிச்சிருவாளா? ஏன் ஜெயிக்க முடியாதா? முடியாது. நான் முடியும்ங்கறேன். நான் முடியாதுங்கறேன். நான் முடியும்ங்கறேன். என்னை ஜெயிச்சு புடியா? அப்ப போட்டி போடுறீங்களா? போட்டியா? நான் அங்கடி போட்டேன். சும்மா போடாதன கூட போட்டியா போட்டேன். போட்டி போட்டீங்களான்னு கேட்டேங்க. போட்டி இப்ப நான் போடுறேன். ஏங்க நீங்க நான் மொட்டை மொட்டையா பேசுற நீங்க தப்பா புரிஞ்சுக்கிறீங்க. இப்ப நீ ஜெயிச்சு புடு. சரி. நீ ஜெயிச்சிட்டீனா உனக்கு நான் பொண்டாட்டினே எழுதி தரேன். ஒருவேளை நான் ஜெயிச்சிட்டா நீ எனக்கு பொண்டாட்டி.
ரெண்டு ஒண்ணுதான். அப்புறம் என்ன வேற படுத்துக்கிற போத்துனா போத்திக்கிட்டு படுத்தா ரெண்டு ஒண்ணுதானே. இந்த மேடையில் நான் உங்ககிட்ட தோத்துட்டேன்னா ஏறு என்ன? இதே மேல இதுல தூக்கு போட்டு ஏறு. முதல்ல தொர்ராஜ் தொங்குவாப்ல, தொர்ராஜ் காலை பிடிச்சி நான் உன் தொங்குவேன். காலை பிடிச்சு நான் தொங்குறேன். என்ன இதுக்கு நான் தொங்கணுங்கிறேன்? ஏய் நீ இப்போ ஆண்மனுக்கு சப்போர்ட் வர மாட்டியா? சபாஷ். ஏய் அவர் என்ன பெத்த அப்பையா? நான் ஆண் வர்க்கம். கேட்டு பாரு யார் சப்போர்ட். முதல்ல நீங்க தொங்குங்க, உங்க காலை பிடிச்சி நான் தொங்குறேன். அப்ப உங்க காலை பிடிச்சு நான் தொங்குறேன். அட பாவிலா, குடும்பத்தோட குலேஜ் படத்தை திட்டம் போடுறீங்களா? இப்போ நீ என்ன ஜெயிச்சு போட பார்த்து போறேன். எப்படின்னு பாப்போம். நான் நினைச்சேன்னா இந்த மேடையில் ஒரு செகண்ட் போதும், இந்த பேண்ட் சட்டையை கலட்டி தூர எரிஞ்சிருந்தா அது ஆஸ்பத்திரிக்குள்ளே எரிஞ்சிருவேன். ஆஸ்பத்திரிக்குள்ளே எரிஞ்சிட்டு ஒரு முளை துணியில் கோமணம் கட்டி இந்த ஊரையே 32 ரவுண்ட் அடிச்சு வருவேன். 32. நீ தைரியமான பொம்பளையா இருந்தா இந்த பாவாடை சட்டை அப்புறம் கலட்டிட்டு உனக்கு துண்டு தர மாட்டேன், கர்ச்சீப் தான் தருவேன். பத்தாவது போகாத முடி, அதுக்கு மேலே தருவாங்க. பத்தாவது முகரே பாரு, நீனா ஒரு கற்பனையை வளர்த்துக்கிட்டு சரி விடு, ஒரு மாஸ்க் தரேன் மாட்டிக்க. ஏய் அதை விட அது சின்னதா இருக்குங்க. அதை மாட்டிக்கிட்டு ஒரு 16 ரவுண்டு அடிச்சு வா. வந்துட்டீங்கன்னா நீ என்ன சொன்னாலும் கட்டுப்படுறேன். எங்க நீங்க புரிஞ்சு பேசுறீங்களா புரியாம பேசுறீங்களா? என்ன பேசுற? ஒரு ரவுண்டுக்கே நான் முழுசா வருவேன் பாப்பேன். 16 ரவுண்ட் அடிச்சு வர்றது தெரியுதா? ட்ரெஸ் போட்டிருக்கேலே புடிச்சு பாலியல் பலகாரம் பண்ணி போடுறாங்க. அப்ப தெரியுதா? ஆம்பளை கூட போட்டி ஜெயிக்க முடியாது ஒத்துக்க. அப்படியெல்லாம் உடனே விட முடியாது. மன்னிப்பு எதுக்கு நான் கேக்குறேன்? நான் கேட்க மாட்டேன். நான் தப்பு பண்ணாதான் காலில் விழுவேன், இல்லைன்னா விழுகணும் எனக்கு அவசியம் கிடையாது. அவங்களா விழாம நான் இறங்கி போகவே மாட்டேன். சரி விடு, அது ரத்தத்துல ஊர்னது மாத்த முடியாது. பரவாயில்ல விடு. நான் உங்களை சொல்றேன், நீங்க தானே நான் தோத்து போகல. அப்பா அவர் சொன்னாரு என்னை ஒரு ரவுண்டாவது அடிச்சு வர சொன்னாரு. 16 ரவுண்டு. எப்படி வர சொன்னாரு? மொட்டை குண்டியா. மொட்டை குண்டியா இல்ல, கர்ச்சிப்பு. இருட்டுக்குள்ள தனியா போக கூடாது, அப்பா முன்னாடி தீப்பந்தம் பிடிச்சிட்டு வரேன். சூப்பர் ஃபேமிலிடா. ஏய் அப்பா இங்கேரு, நீ மொட்டை குண்டியா போறியா? நீ கருப்புசாமியாட ஆடி வர்றா, முன்னாடி தீப்பந்தம் பிடிச்சு போக. எப்பா லூசாப்பா நீ? தீப்பந்தம் வேணாம்டா. லூசாப்பா நீ? நம்ம சிறுமலர் மைக் செட்ல சொல்லி ஒரு ஜெனரேட்டரை கட்டி 1000 வாட்ஸ் பல்ப முன்னாடி கட்டிட்டு பிடிச்சிட்டே போ, ஊரே பார்க்கட்டும். ஏய் மனுஷனா நீ? ஒப்பனே பிடிச்சி வர முடியாது. என்ன நீங்க லைட் பிடிச்சிட்டு வரேன்னு சொல்றீங்க? அப்படியே சொல்லுவாங்க. நாளைக்கு எவனும் கேட்ட கூடாது, நீ என்ன விளக்கு பிடிச்சியா அப்படின்னு கேட்ட கூடாது. ஏய் அது எங்க அப்பையா? அட அப்பா நான் பிடிச்சா நீங்க செய்வீங்களா? அப்படி கேக்குறா. பாத்திரம் விளக்குவீங்களா? பாத்திரம் விளக்கல பெரிய மேட்டராங்க. துணி துவைப்பியா? கல்யாண வீட்ல அண்டாவே விளக்கணும் நான். துணி துவைப்பீங்களா? அதெல்லாம் ஈஸி மேட்டர். துணி துவைக்கிறதெல்லாம் அப்படியே தலச்சல துவைச்சு. வீடு துடைக்கிறது? அட மாப் எடுத்து சரச்சரன்னு அடிப்பேன். சமைக்கிறது? அட 5 நிமிஷத்துல பிரியாணி இட்டு போடுவேன். ஒட்டனை அடிக்கிறது? அட கம்ப குடுத்தினா போது உள்ள விட்டு கடக்கடன்னு ஆட்டுவேன். புள்ள பக்கறது? அப்போ அதெல்லாம் அரை மணி நேரத்துல பெத்துருவாரு. ஏய் என்ன லூசடா நீ? அப்புறம் வேகமா சொல்லிட்டு வந்தியா? ஒரு மணி நேரம் முக்குனாலும் பீதா வருமே தவிர புள்ள வர. போட்டி ஓடுறதுக்கு புள்ள பக்கறது தான் கிடைச்சதா? போட்டி நீங்க என்ன சொன்னீங்க? பெண்ணுதான் ஆம்பளை செய்யறத பொம்பளைனால செய்ய முடியுமான்னு கேட்டீங்க. அப்ப பொம்பளை செய்யறத ஆம்பளைனால செய்ய முடியுமா? நல்லா கேளுமா. ஹலோ யோ பொம்பளை தான் முள்ள பக்கறது. நீ தின்னுபுடு பகுமானத்துல பேசுற. உலகமே தெரியும். உன்னை யார் வரவானே ஜனந்திச்சா? எழுப்புனா எந்திரிக்கணும். சரி விடு. இப்போ என்ன புள்ள பக்கணும் அவ்வளவுதானே? ஹலோ அப்பா அப்பா அப்புறம் என்ன எனக்கு தள்ளுபடி பண்றது? நான் தள்ளுபடி பண்றேன். 5 மாசத்துல பெத்து காட்டு, இல்ல 3 மாசத்துல பெத்து காட்டு. உன்னால பெக்க முடியுமா? ஆர்பி ஹரிகரன் ஒருத்தர் மேடையில் நிற்கிறான்னா, ஆலங்குடி மேடையில் நிற்கிறான்னா யாரு காரணம்? தங்கவேலு. தங்கவேலு அட்வான்ஸ் கொடுத்தது கேட்கல. இந்த பூமிக்கு வர்றதுக்கு யாருங்க காரணம்? அது எங்க ஆத்தா. 10 மாசம் சுமந்து ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம. அந்த வார்த்தை மட்டும் சொல்லாத தயவு செய்து. ஏன் ஈ கடிக்காம எறும்பு கடிக்காம புள்ளைய வளர்க்காம எந்த பொம்பளையா சொன்னான்னா மருந்து வச்சு கொண்டு மண்டையை பொளந்து போடுவேன். அப்படி எல்லாம் பிள்ளை பெக்க முடியுமா? முத எனக்கெல்லாம் சின்ன பிள்ளைல எறும்பு கடிச்சு இத்தனை தண்டி ஆயிடுச்சு தெரியுமா? என்னது? அப்ப எறும்பு கடிக்காம வளர்த்தாங்க. அப்படியாவது பெருசா இருக்கேன்னு நினைச்சு சந்தோஷப்படு. ஹலோ இங்க இருங்க. என்ன இந்த பூமிக்கு வர காரணம் தாய் தானங்க. அப்புறம் என்ன? ஏன் எங்க அப்பா அப்புறம் சும்மா வந்தாரு? உங்க அப்பா என்ன பண்ணாரு? அவர் வேலை முடிஞ்சவொடனே துண்டை ஓரி தோல்ல விட்டு போயிருப்பாரு. அப்புறம் துண்டை தோல் போட்டு உட்காந்து விசிறி வச்சு வீசிக்கிட்டே இருப்பாரு. ஐயோ வடவடன்னு ஆயிடும். சாம்பிராணியோட போடட்டும், நாங்க அதை கேட்கல. போட்டின்னு வந்துட்டா பிள்ளை பெத்து காட்டுங்க. ரைட்டா? இந்த மேடையோட இந்த பேச்சுக்கு நான் ஆப்பு வைக்கிறேன். பெத்து காட்டுங்க. நான் புள்ள பெக்கிறேன். எப்படி மறு பேச்சு இல்ல. சார் ஹரிகரன் தோத்து போயிருவீங்க. புள்ள பெக்கிறேன்ட்ட பேச்சு இல்ல. போட்டிங்கிறதுக்காக எதை வேணா செய்வோம் செய்ய கூடாது. செய்வேன். முடியாது. நான் புள்ள பெக்கிறேன். கடைசில அப்புறம் தோத்து நீங்க தான் நிப்பீங்க. நீங்க எல்லாம் சாட்சி. நான் புள்ள பெக்கிறேன். ஊரார்களை சாட்சி வச்சு எனக்கு புள்ள விடுவா. புள்ள விடு. ஐயோ நீ புரியாம பேசுற. எல்லாம் பேசாத. எனக்கு புள்ள விடுவா. ஹலோ படுத்துக்கவா குனிஞ்சுக்கவா? ஹலோ அம்மா போடா போய் அம்மாவை கூட்டிட்டு வா. அம்மா எதுக்குடா? அம்மா எனக்கு பிள்ளை கொடுக்கட்டும். அவன் சும்மா இருக்க முடியுமா? என்னப்பா எந்த நேரத்துல என்னப்பா அம்மாவை கூட்டு வர சொல்லி கேட்டுட்டு இருக்கீங்க? யோ பைத்தியமா நீ? இப்ப நான் சென்னையாகணும்னா நீங்க என்ன பண்ணணும்? என்ன சீமை எரும மாடா? ஐயோ மாசமாகணும்னா நீங்க என்னைய கர்ப்பமாக்கணும். நீங்க என்னைய கர்ப்பமாக்கணும், நான் மாசமாவேன். திருப்பி நான் உங்களை கர்ப்பமாக்கணும், நான் தான் ஏன் மாசமாவேன்? தெரியுதா? நீ மாசமாக மாட்டே.
தெரியுது இல்ல ஏன்? அப்புறம் ஏன் பேசுற ஏன் ஏன் கற்ப பையன் ஒரு தான் ஆண்டவன் எங்கள்கிட்ட தான் வச்சு படைச்சிருக்காரு. உங்கள்கிட்ட கருப்பு பை இருந்தா என்கிட்ட ஒரு மஞ்சள் பை இருக்கும், நான் புள்ள பெத்துக்குருவேன். ஏய் கருப்பு பை இல்லையா, கற்பை. கற்பையா? ஏய் கற்பையா? ஐயோ நான் கேரி பையில கூட புள்ள பெக்குறேன். நீ வா எனக்கு புள்ள விடுவா. நீ சுருக்கு பையில கூட பெத்துக்க. லைட் அமுத்தியா? ஐயோ ஆண்டவன் பெக்கறதுக்கு எங்களுக்கு ஒரு தண்ணி வழியா வச்சிருக்கான். நீ எந்த வழியில பெப்ப? அட நான் இப்படியே ஆலங்குடி வழியா பெத்துட்டு போறேன். உனக்கண்ணா அந்த வழி அல்ல, உள்ள பெக்கறதுக்கான வழி. ஏன் நீ எதுல பெப்ப? நாங்க வந்து இது மர்ம தேசத்துல பெப்போம். மர்ம தேசம் என்ன பேய் பட மாட்டாது. எது வழியா பெப்ப பப்ளிக்ல சொல்லு. ஐயோ மாட்டி விட்டாப்ளி. ஏன் சொல்லு. கண்ணுன்னு பேர் வச்சு சொல்ல வச்சா, மூக்குன்னு பேர் வச்சு சொல்ல வச்சா, அதுக்கும் ஒரு பேரை வச்சு சொல்ல கூட. ஏன் சொல்லக்கூடாது? ஊருக்குள்ள சண்டை நடந்தா முத வார்த்தையா தான் சொல்லுவாங்க. அதெல்லாம் பேசாத, நான் சொல்லுவேன். ஐயோ சொல்லக்கூடாது, அசிங்கம் பேசக்கூடாதுங்க. அசிங்கம் இல்ல, மேடல பேச. நான் அழகா சொல்லுவேன். ஐயோ எப்படி சொல்லுவீங்க? ஒரு பெண் என்பவள் தன்னுடைய யோனி வாயின் வழியாக குழந்தையை ஈண்டெடுப்பாள். நான் அழகா சொல்லு தமிழ்ல. நீ அந்த வார்த்தை தான் உனக்கு தெரியுமா? அப்புறம் என்ன? இல்ல அது நீங்க பூரா அதே படிச்சு வச்சிருக்கீங்க, அதனால தான் உங்களுக்கு அது தெரியுது. சரி பெத்து காட்டுங்க. சரி வா. ஹலோ ஹலோ நான் சொன்னேன் கொடுக்க முடியாதுல உன்னால. வா மேல கைய வச்சிங்க. பரவாயில்ல. அப்பா உன்னவர் கைய பிடிச்சிட்டு இருக்காருப்பா. நான் பழக்க வழக்கமே சரியில்லை. கைய விட சொல்லுங்க. உன்கிட்ட நான் கைய விடு முத. கைய விட வா. கைய பிடிச்சிருந்தா கைய விடியா? நீ கைய விடுங்கற அப்புறம் விட்டா சண்டைக்கு வர்றேன். சரி விடு, நான் உங்கள்கிட்ட தோத்தம்னே இருக்கட்டுமே, தப்பு இல்லை. ஏன்னா எந்த ஒரு புருஷன் பொண்டாட்டிகிட்ட தோக்குறானோ அவன் தான் வாழ்க்கையில் ஜெயிக்க முடியும். ஆனால் பொண்டாட்டிகிட்ட வீம்பு பண்ணுவேன், வாழ்க்கையில் தோற்று தான் போவான். சம்மந்தமே இல்லாதவன்ட்ட போய் பல்ல காட்டுறான், சம்பளம் வாங்கணுமேனு முதலாளிகிட்ட பல்ல காட்டுறான், நாடகம் கொடுக்கணுமேனு ஏஜென்ட்ட பல்ல காட்டுறான். ஆனால் கட்டிக்கிட்ட பொண்டாட்டி நமக்குன்னு நமக்காக எல்லாத்தையும் விட்டு கொடுத்துட்டு எங்கேயோ பிறந்து எங்கேயோ வளர்ந்து நம்ம சிரிச்சா அவ சிரிச்சு, நம்ம அழுது அவ அழுது நமக்காக வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறாளே, அவட்ட தோத்து போறதுல தப்பு இல்லை. போட்டு மேல அமுக்குனே ஏற்கனவே எனர்ஜி இல்லாம இருக்கே, போட்டு நசுக்கிட்டு இருக்கேன். ஆமா நீங்க என்ன? நான் அப்படித்தான் இருந்தேன். நீங்க சிரிச்சா சிரிக்கிறது, நீங்க அழுதா நான் அழுகிறது. சரி இப்போ நீங்க என்ன பண்ணிட்டீங்க? அமுக்கலடா வியாபாரம். என்ன வியாபாரம்? என்ன வியாபாரம்? பேசுங்க. தொடலப்பா ஏன் பிள்ளை நானே தொட்டதில்ல. மூதேவி நீ தொடப்படாதியா, நான் தொடலாமையா? அவ்வளவு ஏங்க, அவங்க அம்மாவே நான் தொட்டதில்ல. அப்பா அதான் நான் இவ்வளவு அழகா பிறந்திருக்கேனா? ஏம்மா நெசமா உங்க அப்பாவா? அப்பா தான் பத்தியா, ரெண்டு பேருக்கு மூக்கு கூட ஒரே மாதிரி இருக்கு. எல்லாருக்கும் மூக்கு இப்படித்தான் இருக்கேன். உங்க பெத்த அப்பாவா? ஆமாயா, பத்தியா ரெண்டு பேருக்கு மூக்குல ரெண்டு ஓட்டை இருக்கு. ஷோ எல்லாருக்கும் மூணு ஓட்டையா இருக்கு, உங்களுக்கு மட்டும் தான் இருக்கு. ஐயோ கண்ணை கட்டுதுடா எனக்கு. ஏன்ட்டு வாய் மாதிரி எங்க அப்பாக்கு இருக்கா? இங்க சொல்லு. ஆஹா அப்பா சூப்பர்ரா. ஏமா உங்க அம்மா அவன் தொட்டதே இல்லைங்கிறா, எனக்கு ஒரே குழப்பம். எந்த பொருளுமே வச்சுக்கிற பொறுத்தான் இருக்கு, புழங்குனா பழச்சா போயிடும். இப்படி சொல்லித்தாளடா என்னைய கெடுத்த சண்டாளப்பா. அப்ப நீங்களும் புலங்கலையா? ஏன்டி கேக்குற அந்த என்ன சொன்னீங்க? ஆமா அதை விடு. என்ன நீ தொட்டதே இல்லைங்கிற, அவங்க ஆத்தால எத்தனை புள்ள எப்படி வந்துச்சு? அது ஆண்டவன் கொடுத்தது. கடவுள் கொடுத்தார், எங்க அப்பா பெத்தார். ஏய் ஆண்டவன் கொடுக்கல, அடுத்த வீட்டுக்காரன் கொடுத்துருக்கான். போயா நீ என்ன புரியாம பேசுற? அங்க பாரு உங்க ஒப்பன் தேங்காய் முடி பார்ட்டி போல இருக்கு. கரண்டிட்டு இருக்காங்க. உள்ள ரெண்டு தேங்காய் இருக்கு, வேணுமாப்பா? ஆகா மாப்பிளைக்கு ஒரு தேங்காய் விடு. இனிமேல் உங்க குடும்பத்துக்கு வந்துட்டல. அதே மாதிரி நீங்க என்னை கல்யாணம் பண்ணா நீங்க நீ தொடாம இருக்கணும். அப்ப எனக்கு ஒரு அரைமுடி வாங்கி கொடுத்துரும், நான் அதை கரண்டிக்கிட்டே உட்காந்துக்கிறேன். ஆல்ரெடி உள்ள பத்திரமா இருக்கு. அது இறந்து இவங்க வந்து அம்மா. அம்மா இல்ல அம்மா. அம்மாவை பேசுனேன். எங்க அப்பா எனக்கு கோவம் வந்துரும், எங்க பெரிய பொண்ணுக்கு கோவம். எங்க அம்மா நைட்டில சூப்பரா இருக்கும் தெரியுமா? சித்தப்பா என்ன சொன்னீங்க? உங்கள மாமா நான் சொல்லல, சொர சொன்னது. அப்புறம் நீ சொன்ன. அது சொன்னதை ஞாபகப்படுத்தி பாத்தியா? இந்த மேடையில இருந்து எங்க அம்மாவை வந்து மாமியான்னு சொல்லணும். இவங்க ரெண்டு பேரும் வந்து உங்களுக்கு மாமனார் வேணும். மாமாவா? மாமனார். மாமா வணக்கம் மாமா. அவரே மாமனார். இவர் வந்து உங்க சகலபாடி. ஒரு வீட்ல பொண்ணு எடுத்துருக்காங்க. வந்து என் தம்பி உங்களுக்கு மச்சான். மச்சான் வணக்கம் மச்சான். இவ்வளவு நேரம் மகனா அண்ணன் அப்ப மச்சான் ஆயிட்டான். நான் என்ன உன்னை தொலைக்க, உனக்காக மகனையே மச்சான் ஆக்கியிருக்கேன் பாருங்க. அப்ப நான் என்ன வேணும்? சகல மருமையை வேணும், இப்ப சகலை ஆக்கியான். என்ன உன்னை தொலைக்க முடியும்? இளநிலை வைக்க வந்த அம்மா நீங்களாம் ஏத்தா அது பண்ணிட்டு இருக்கீங்க. அவன் தண்ணி அடிச்சிட்டு காட்டியா? இப்படித்தான் நான் ஏமாந்து போறதே வேலையா போச்சு.
டார்ச்சர் பண்ணீங்கன்னா அப்புறம் எரிச்சு வந்துடுறாங்க. ஏய் ஆயா மகளே, அவர் சொல்ற மாதிரி ஆடு. இப்ப இந்த பக்கம் போகுது. என்ன உங்க அம்மா மாதிரியே பண்ணிக்கிட்டு இருக்க? ஓ நிலைமை அதானா? அதான்டா அந்த வாரிசு எப்படி வருது? அந்த சேர் எடுத்து போடு, உட்காரட்டும். எந்திரிக்கவா? எந்திரிச்சாத்தான் வரும். அது 10 வருஷம் ஆச்சு. எனக்கு முகத்தை பார்த்தேன். எனக்கு எங்க அப்பாவுக்கு இடுப்புல தொட்டா கூசும். செய்யா செஞ்சு செஞ்சு தான் அந்த நிலைமையில கிடக்குறேன். செய்யா ஓ செய்யா செய்ய செய்யா உந்தன் பாதம் சேவித்தவளை. ஐயா அது ஜெய ஜெயல சிவ சிவ உந்தன் பாதம்னு விஸ்வாமித்தர் பாடுவார். விஸ்வாமித்தர் என்னைக்கிடி பாடினார்? ஐயோ கடவுளே, நான் உன்னை மனசார விஸ்வாமித்தரா அகத்தியரா? அவளே கன்ஃபியூஸ் ஆயிட்டா பாவம். சரி ரைட் விடுங்க. ஐ லவ் யூ. ஐயோ லவ் பண்றீங்களா? என்னையவா? நிஜமாவா? சத்தியமா. எங்க கல்யாணத்துக்குன்னு ஒரு ஹேபிட் இருக்குங்க. என்னது? என்னை கல்யாணம் பண்ணிக்கன்னா முத இளவுன்னு நடக்கும்ல. முத இளவு இல்லடி, முதல் இரவு. அப்பா ஜீவா என் கண்ணு முன்னாடி தெரியுதுடா, யாரோ 4 பேர் தூக்கிட்டு போற மாதிரியே. யாரோ எதையோ தூக்கிட்டு போற மாதிரியே. அது இல்ல, முத ராத்திரியா ஃபர்ஸ்ட் நைட் அன்னைக்கு நான் சொம்பல பாலை கொண்டு வருவேனா, வரும்போது நான் மட்டும் சும்மா வரமாட்டேன். என்ன கொண்டு வருவேன்? எங்க அப்பா கூடவே வருவேன். அப்பா உன் கூட தான்டா இருப்பேன். என்னை விட்டுட்டு நீ என்னைக்கு தனியா இருந்திருக்க? ஏன்னா சின்ன பிள்ளை இருந்து அப்பா கைக்குள்ளேயே வளர்ந்த பிள்ளை நானு. இப்போ உங்க அப்பா கைக்கு பத்தாதுரி, நான் சொல்றேன். லூசா நீ ஃபர்ஸ்ட் நைட் உங்க அப்பா கூட அப்பலாம் பேசாதீங்க. நான் ரோட்ல நடந்து போறேன், சின்னதா முள்ளு குத்தினா கூட ஐயோ அப்படி கத்திடுவேன். எங்க அப்பா தொடச்சிருவாரு. ஐயோ அப்ப நீ விடிய வரைக்கும் கத்தனை மணி மேல இருப்பா. அன்னைக்கு நம்பி ஏமாந்து போகாத. முள்ளு குத்துறதுக்கே கத்துறியா, இப்ப நான் குத்துறதுக்கு என்ன பண்ண போறேன்? என்ன சொன்னீங்க? சரி நான் சொல்ற கேளு, ஒப்பா கூட்டிட்டு வரா, நீ மட்டும் தான் வரணும். இல்ல நான் அப்பாவோட தான் வருவேன். என்னால ஒரு ஆளை தான் செய்ய முடியும். நான் சொல்ற கேளு. அப்பனா ஒண்ணு பண்ணுவோம், நீங்க அப்பா ரூம்ல இருங்க, நான் வெளியில இருக்கேன். பைத்தியம், நாங்க உள்ள இருந்து என்ன மணி ஆட்டவா? சரி அப்ப நானே எங்க அப்பா உள்ள இருக்கோம், நீங்க வெளியில இருங்க. அடி பாவி, ஊரே உன்னை எங்க ஒப்பனவழி பேசும்பா. வேண்டாம் நான் சொல்றேன். அம்மா உன்னை நான் எப்படி எல்லாம் மனசுல வச்சிருக்க தெரியுமா? சொல்லட்டுமா? என்னங்க சொல்லுங்க. சும்மாரியா ஓயாம சொல்ல முடியாது. லவ் பண்ண போறியா? குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, குங்குமப்பூவே கொஞ்சம் புறாவே, தங்கமே உன்னை கண்டதும் இன்பம் பொங்குது தன்னாலே. பொக்கிரி ராஜா போதுமே ராஜா, பொக்கிரி ராஜா போதுமே ராஜா, பொங்கலுக்கு ஜம்பம் அவனு வந்துகள் பண்ணாது. சந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, சந்தனத்தானா சிந்துகள் பாடி வம்புகள் பண்ணாதே, நீ மந்திரத்தானே மாங்காய்த்தானே பறிக்க என்னாதே, மந்திரத்தானே மாங்காய்த்தானே பறிக்க என்னாதே, சித்திரப்பட்டு சேலையை கட்டி உனக்கு சித்திரப்பட்டு சேலையை கட்டி உனக்கு தெரியுமா? நீ பிடிச்சு பேசுறதெல்லாம் எனக்கு புரியுமா? பிடிச்சு
கையிலே நம்பர் பட்டும் தாவணி கட்டும் சலசல கையிலே என் மனங்கத்தி ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுது என் மனங்கத்தி ஏக்கமும் பட்டு என்னமோ பண்ணுது குங்கும 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 கொஞ்சம் 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 போறாரு நம்பர் பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணுமோ நம்பர் பட்டும் தாவணி கட்டும் சம்மதப்பட்டுக்கணும் ஆலமும் கட்டி மேடமும் கட்டி தாலியை கட்டி கட்டி ஒண்ணுல உங்களை கட்டி ஜம்பமா வந்து வம்புகள் பண்ணாது என் மனசு உள்ளதெல்லாம் நன்றி கொட்டிட்டேன் உனக்கு எதுவும் தோணுச்சுன்னா கொட்டு இங்கே கொட்ட சொன்னேன் மனசுல இருக்கிறத கொட்டுனேன் அப்பா உங்களை கேட்காம நான் ஒரு விஷயம் பண்ணிட்டேன்ப்பா என்ன பண்ண அவரை நான் விரும்புறேன் யார ஹலோ என் மகளை நீங்க கட்டிக்க போறீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கா ரொம்ப பிடிச்சது அதான் எதுக்கு சொல்றேன்னா என் மகன் ஆசைப்பட்டு நான் எதுவும் இல்லைன்னு சொன்னதில்லை ஒரு கல்கோனா கேட்கும் ஒரு பாக்கெட் கல்கோனா வாங்கி கொடுப்பேன் ஒரு முறுக்கு கேட்கும் 10 முறுக்கு வாங்கி கொடுப்பேன் ஒரு ஐஸ் கேட்கும் 10 ஐஸ் வாங்கி கொடுப்பேன் அப்புறம் இப்ப கல்யாணம் பண்ற பக்குவம் வந்துருச்சு அப்ப என்னைய ஒரு புருஷனுக்கு கேட்டா நீ 10 புருஷன் கட்டி வைப்பியோ அதானே நியாயம் லூஸ் சிரிக்கி எது அப்படி வாங்கி கொடுக்குமோ அதை தான் வாங்கி கொடுக்கணும் மகளுக்கு எந்த குறையும் வச்சது அந்த மாதிரி பாத்துக்குவீங்களா கண்ணுங்கிறதுமா பாத்துக்கிறேன் என் கண்ணுக்குள்ள வச்சு பாத்துக்கிறேன் அம்மா அவரை கல்யாணம் பண்ண போறியா பொய்யா பேசுறாருப்பா சரி போன வந்தப்ப வந்துரு சரி வா 10 நிமிஷம் தான் அப்படியே வா அப்பதான் கல்யாணம் பண்ணி உங்க அப்பன் போன வந்தவனு வந்திருக்கியா நீயும் 10 நிமிஷம் திரும்புறோம்டா குடும்ப 10 நிமிஷம் நடந்துட்டு வந்துறேன்னு சொன்னாங்க 10 நிமிஷம்னா நமக்கு ஜாஸ்தி அப்பா எனக்கு இது வேணவே வேணாம் அப்பதான் உனக்கு சந்தோஷமா இருக்கா எனக்கு வேணாம்பா 2 நாளைக்கு அப்புறம் நீ தப்பா உண்மையே பேசு அப்புறம் எப்படி உங்க அப்பன் முதல்ல உங்க சொல்லுவாங்க ஜாதகத்தை போய் நல்லா விரிச்சு காட்டுங்க யார்கிட்ட விரிச்சு காட்டணும் உண்மையா ஹரிகரன் காமெடி பண்ணாதீங்க சீரியஸா பேசிக்கிட்டு இருக்கேன் சீரியஸா பண்ணனா ராசவாட்டா ஓடிருக்கேன் பப்புன் தானடி அப்ப இல்லையா அதெல்லாம் இருக்கு நீ இப்ப காதல சொல்லு சரி யாரு வைத்தறிச்சலா பேசுவோம் ஏற்கனவே நாங்க நாயனத்துக்கு சொல்லி பதக்குது உங்களை பார்த்தா எனக்கு வந்த காதல் எப்படின்னா